நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ நம்பிக்கொண்டு இருப்பவனோ செழிப்பான். அன்பின் பிதாவே, இந்த இறைவேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பனே. இந்த தூய பிரசனம் ரசமகோ தஹனியதா இங்க வந்திருக்க பிள்ளைகள் நான் பேசுகிறேன். Bruce anointing Holy Ghost, the Almighty God. கண்களை மூடி அப்பாவுடைய பிரசனத்தை நான் பார்க்கிறேன். Bruce anama katula kaba sandala rakasineta. அந்த ஹார்ட்டில் இருக்கிற வலி அது குணமாக்கப்படட்டும். The name of Jesus Christ. அந்த நெஞ்சு வலியோடு உட்காந்துக்கிற அன்பு தேவ பிள்ளை நீங்க அற்புதம் வல்லமை பாயட்டும். பிரஷ் அனாயிண்டிங் ஹோலி கோஸ்ட் அரபேலி மாக்குலா மாண்டாலேயாட் சுகமளிக்கிற வல்லமை இப்போதே ஊடுருவதா. ஹோலி கோஸ்ட் அப்பாவுடைய பிரசனம் மூடி இருக்கிறது காரணம் ஜீசஸ் நேம். வார்த்தையை சத்துருவை கை வைக்காதபடி காத்து ஜீசஸ் நேம். இந்த ஆண்டு அங்க பாருங்க வசனம் கடவுள் பேசும்போது எனக்கு என்னுடைய விஷயமே அதுதான். வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் டேட் கரெக்டா இருக்கும். என்ன வசனம் அது? 25ஆம் வருஷம். கை தட்டுங்களா, மகிழ்ச்சியா கை தட்டுங்க. 25 அப்போ 2025 கவனிக்க வேண்டும், வித்தியாசமான வருஷம். ஆண்டவரை நம்பிக்கை கொண்டிருக்கிற, நம்பி இருக்கிற, அவரே என் தெய்வம், அவரே என் தகப்பன், என் குல தெய்வம் என்று கொஞ்சம் கூட பிசங்காமல் விலகாமல் ஆண்டவர் தான், அவர்தான் என்ன சூழ்நிலையில அவரை விட்டு நான் விலக மாட்டேன். என் தகப்பன், என் தெய்வம், பணம் வந்தாலும் வராவிட்டாலும் அப்படி நம்பி வாழ்ந்த, இத்தனை வருஷமா வாழ்ந்த தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க செழிக்க போறீங்க. திடீர்னு ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்றாங்க, ஐயா உங்களை உடனே பார்க்கணும். எனக்கு தெரியல, அவங்க யாருன்னு தெரியல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். வந்து அவங்க சில பிரச்சனை ரொம்ப சிக்கலகிறான். சரி நான் சொன்ன பிரச்சனை பேசாதீங்க, ஜெபம் பண்றேன், நீங்க போறப்பயே நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணி கண் கலங்கி சொல்றார், பிரதர் ஒரு வீடு ஒன்று வாங்குறது ரெடியா இருக்கிறாங்க, லோன் தள்ளி போகுது, ரொம்ப பிரச்சனைகள். நீங்க சொல்லி அனுப்புறீங்க, ஒரு செகண்ட்ல மேனேஜர் ஃபோன் பண்ணி மண்டே உங்களுக்கு வந்து டிடி கொடுத்துறேன், வீடு ரெடி பண்ணிடுங்க. ஏமேன் அவங்க சொல்றாங்க 20 நாளா வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல பயந்து இருக்கிறோம், கலங்கி இருக்கிறோம். ஆனா கடவுள் திடீர்னு உங்களை கேள்விப்பட்டு பார்க்கணும்னு நினைச்சேன் பாஸ், ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல விஷயம் அப்படின்னா. சரி ஓகே, நல்லா புரிஞ்சு. அவன் சொல்ற இவ்வளோ ஜெபம் பண்றோம், இவ்வளோ காத்திருந்தோம், தேவனுடைய வார்த்தை நாம் நம்பும் போது அந்த வார்த்தை சொல்லுது. நீங்க பாருங்க என்ன வார்த்தை இந்த வருஷம் 2025, கர்த்தரை நம்பியிருக்கவனும் செழிப்பா. இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு. செழிப்புனா பாஸ்டர் ஆசீர்வாதம் வேற, செழிப்பு வேற, ரெண்டுக்கு வித்தியாசங்க சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஆசீர்வாதம் என்னன்னா, கடங்காரன் போன் பண்ணுவான், ஒரு 5ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள வந்து வாங்கிட்டு போயிடு அப்படின்னு. இதுதான் ஆசீர்வாதம். செழிப்பு என்பது எப்போனா வந்து வாங்கிட்டு போங்க பிரதர், கையை தட்டுங்கள, எப்போனா வாங்க. சில ஆட்களை பாருங்க நல்லா ஜெபம் திடீர்னு ஒரு மாசம் ஜெபிக்க மாட்டான், அதான் ஆசீர்வாதம். செழிப்பு என்பது எப்பயுமே ஜெபத்திலே இருப்பான், அது வேதத்திலே இருப்பான், இதுதான் செழிப்பு. அப்ப செழிப்பு என்பது கவனிக்க வேண்டும், கண்ணுக்கு குளிர்ச்சியான. அது இங்க சொல்றாரு பாருங்க, அது எப்படியாப்பட்ட செழிப்பு நீங்க பார்க்க போறீங்க. நல்லா கவனிங்க, விசுவாசம் வந்திருப்பீங்க. எப்படியாப்பட்ட செழிப்பா அவன் எப்படி இருப்பானா, எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். அவன் அதான் பாயிண்ட். யார் அவன்? கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன். அவள் எப்படி இருப்பான்னு சொல்றான் எரேமியா தீர்க்கதரிசிவர். எப்படி இருப்பான் வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும்,
மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, தயவு செய்து எழுதி வச்சு கொள்ளுங்க. அவன் எங்க நடப்படுறான்? தண்ணீர், ஜீவ தண்ணீர், பரிசுத்தாவின் தண்ணீர், வற்றாத தண்ணீர். ஆமென். உங்களுக்கு தெரியும், தண்ணி ஓட இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மரம் ஒல்லியா இருக்காது, குண்டா இருக்கும். நீங்க அடுத்த வருஷம் நான் குண்டா இருப்பேன், கையை தட்டுங்க. என் தம்பி சொல்லிட்ட, குண்டுலாம் வாங்கினா அப்படியே இருங்கண்ணா. தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட. அப்போ ஒரு மரத்துக்கு, ஒரு செழிப்புக்கு முதல் எது தேவைன்னா தண்ணி. பிரைஸ் காட். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கண்ணீரை பார்த்திருப்பீங்க, தண்ணீரை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமென். ஆனா இன்றைக்கு இந்த நாள்ல இருந்து பரிசுத்த சொல்ற தண்ணீரை பார்க்க போறீங்க. இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். ஷாக்கா ராமா லாக்கா ராக்கா. இது எங்கேருந்து வரும்னு தெரியாது. நீங்க அவரை நம்பியிருக்கிறபடினால இந்த தண்ணீர் கவனிங்க. இந்த வருஷம் கடவுள் உங்களை எங்க நாட்ட போறாரு? தண்ணீர் அண்டியிலே. ராம் சபா காரா. இது வரைக்கும் நீ தவிசே சொல்ற கவனிக்க வேண்டும். நான் கடவுள் தான் நம்பிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஏன் நடக்கல? இதே பிரச்சனை. நீங்க நம்பியிருக்கீங்களோ இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆபிரகாம் கடவுள் பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சொன்னவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயத்தோடு அவரை நம்பினான். அப்போ நம்பிக்கை என்பது உலகம் கண்டு உதவி செய்து. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்பது பைபிள் சொல்லுகிற ரோமர்ல காணக்கூடாததை நம்புவதுதான் நம்பிக்கை. கைத்தட்டுங்க பாப்போம். நல்ல வேகமா ரே சக்கரி லபாந்தார் மக்ரோ ஹோ பிரஸ் சத்தாரி. பிள்ளை பெறுவதற்கு ஏற்ற பலன் இல்லை, ஆனா தேவன் சொல்லிட்டார். அவன் முழு நிச்சயத்தோடு நம்புறான். தாத்தா சொல்லுவாங்க, ஏன் சிஸ்டர் வேலைக்கு வயசாவதுல பிரதர் என்ன சொல்லியே நம்பிக்கை போகுது. அப்போ கவனிக்க வேண்டும், உங்க வளர்ச்சிக்கு, உங்க செழிப்புக்கு முதல் தேவை தண்ணி. இந்த ஆண்டு நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிசினஸ், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா. நாட்டப்பட்ட ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. வேர், நன்றா கவனிக்க. வேர், வேறு தான் தண்ணி இழுக்கக்கூடிய. நீதிமான் வேர் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்ப வேர் என்பது உறுதி. இது தண்ணி எங்க இருக்குது, அது படர்ந்து போகும். மூன்றாவது, அது தொடர்ந்து வாசிங்கம்மா. உஷ்ணம் வருகிறதை அப்படின்னா வெப்பம். மே மாசம் வந்த வருமானம் இருக்காது சிஸ்டர். மாச கடைசி வந்த வருமானம் இல்லை, 10ஆம் தேதி மேல போன வருமானம் இல்லை. ஆமென். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காது. ரபானி தக்கரல்லா. எந்த வேதனை, எந்த வெப்பம், எந்த அனல், எந்த சோதனை வந்தாலும் விசுவாசம் உள்ளவங்க மாட்டோம். என்ன இருக்காதான்? இலை உதிராது. எங்க தண்ணீர் தானே இலை பச்சையா இருக்கும். அது சொல்றான் பாருங்க, பச்சை அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடிய பசுமைய. உஷ்ட காலத்துல இப்ப சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், எப்படிதான் சமாளிக்கிறீங்க சிஸ்டர்? இந்த வேறு ஜீவ தண்ணிக்குள்ள போயிடு. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, உழந்து போக மாட்டீங்க. பசுமை 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 பசுமை. எத்தனை பேர் ஆமன்றீங்க? ஆமென். சரி சொல்லுவாங்க, செழிப்பு உபதேசம் பேசக்கூடாது. கர்த்தரை நம்பியிருக்கிற செழிப்பானுக்குது ஐயா. சொல்ற ஆளு சைக்கிள்ல போகணும், இல்லை மீன் பாடியில போகணும், ரிச்சால போகணும். இருக்கிறீங்களா? அந்த காலத்துல அப்படி பாட்டு பாடிட்டோம், அந்த அர்த்தம் புரியாம பாடிட்டோம். நீங்க போதும் போதும் போதும்ட்டு அவர் மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாடி பிச்சைக்காரன் ஆகிட்டான். இப்போ திடீர்னு நமக்கு பின்னாடி வந்தவன் பைக்ல போறான், கார்ல போறான். என்ன தம்பி 40 வருஷம் மூலியம் பண்றான், சைக்கிளே போறான். உன் வாய் ஐயா வேற ஒன்றும் இல்லையா, உன் வாய் தான் அப்படி ஆக்கிடுச்சு. ஒரு தம்பிக்கு எதை சொல்றேன், அங்கிள் ஜோம் பண்ணிக்க அங்கிள். நான் ஏசாப்பாட்ட கார் கேட்டுக்கிறேன். கார் வந்து ட்ராக்ஸ் வந்து கார்லேயே போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன். நான் சொல்லிட்டு கையெழுத்து வணங்கினேன். எப்பா சூப்பர் விசுவாசம் ஐயா. ஆமென். அதனால நீ ட்ராக்ஸ் கொடுக்கும்போது தயவுசெய்து நகை போட்டு போய் கொடுமா. நீ உண்மையில் அதை போயிட்டு ஒயிட் நோயிட்டு போயிட்டு ஏசு அதுவும் பார்க்குறான், இந்த மகிட்ட உண்மையுமே இல்லையா, அப்போ நம்ம போகிற உண்மை அப்படி ஆக்கிடுவோம். ஏசு சொன்னார், உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்கிறான். முதல் வந்து மனசை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கும். நீ வற்றாத நீருற்று போல் இருப்பான்.
இது வசனம். ஆனா இப்போ புதிய 2025 வற்றாத தண்ணீர் நடப்பட்டு வேறு கொண்டு இலை உதிராத தன் காலத்திலே கனி தந்து, இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்க்கிற பிளஸ்ஸிங்க கனி மரத்துக்கு இல்லை, மற்றவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தாங்களோ இந்த வருஷம் நீங்க நன்மையை பார்க்கக்கூடிய செழிப்பை தேவன் தரப்போய் கல்ல வேகராபா சாந்தாரா. இந்த மரத்தை பத்தி அவர் சொல்லல, ஆனா மரம்ன்ற இந்த மரம் பைபிள் பாருங்க, கேதுரு மரம். முதல் செழிப்பு நீர் அப்படின்னா, நீர் என்பது உங்களுக்கு தெரியும் பசுமைக்கு அடையாளம். ஒரு மனுஷன் செழிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கும். அங்கங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பெருசு பெருசா கட்டி வச்சுட்டான். தண்ணி பஞ்சம் வந்தது, நாரி போயிடும். தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஆண்டு அவர் நம்பியிருக்கிற மக்களுக்கு முதல் அடையாளம் தண்ணி, ஜீவ தண்ணி, ஜீவ நதி. ஆமென். நீங்க செழிக்கும்படி, கனி கொடுக்கும்படி, நீங்க வளரும்படி. பிரைஸ் காட். இது என்ன மர கவனி? அதே சங்கீதம் 92ஆம் சங்கீதம். இப்படி அவங்க வளருவாங்களா? வாசிக்கலாம். 12. நீதிமான் பனையை போல் செழித்து. பிரைஸ் தி லார்ட். நீதிமான் இரண்டாவது பனையை போல். எப்படி செழிப்புமா? பனையை முதல் இலை உதிராத செழிப்பு. பக்கத்தை சொல்லுங்கம்மா, என்ன எப்படி செழிப்பா? எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும் உங்க வாழ்க்கையில பிசாசு எடுக்க ஒரு இலையை எடுத்துட்டானா பட்டு அது அழுகே கிடையாது. அந்த பசுமையை ஒரு மரம் அழுகுக்கு அடையாளமே அந்த பசுமை தான், செழிப்பு. அப்போ தண்ணி இல்லைன்னா அந்த பசுமை போகுது, செழிப்பு போகுது, ஆரோக்கியம் போகுது. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த ஆண்டு அந்த தண்ணி வற்றாத தண்ணி. இது என்ன மரம் இங்க சொல்றாரு பாருங்க. நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல். 2 மரம் தெரியுமா உங்களுக்கு? தென்னை மரம், பனை மரம். பக்கத்துல சொல்லுங்கம்மா. இந்த பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தென்னை மரம் ஒரு விதை போட்டு கவனிக்க வேண்டும். நீங்க கல்லு பாறை இருந்துச்சுன்னா அது வளைஞ்சி அப்படியே பெண்டாய் வளரும். ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. நீ கல்லு போட முள்ளு போட ஸ்ட்ரெயிட்டா வரும். கை தட்டுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் உடைச்சின்னு மேல வரும், நேரா வரும். கையா என்ன கல்லு போட்டாலும், தாறு போட்டாலும், முள்ளு போட்டாலும் போட்டு அமுக்கு அது நேரம் ஒடிச்சின்னு மேல வரும். ரமானி, சமாரா, சதாரா, இதுதான் சீக்ரெட். அது என்னதான் கல்லு போட்டு வாழ்க்கை அவ்வளவுதான், குடும்பம் அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான். போடுறா கல்ல, போடுறா அவதூறமா பேசுறா, அவளை அசிங்கப்படுத்துறா, போடுறான். இந்த ஆண்டு உங்களை யாரெல்லாம் அவ்வளவுதான் குடும்பம், வருமானம் அவ்வளவுதான், தொழில் அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான், பரிசுத்தம் அவ்வளவுதான், குடும்பம் அவ்வளவு நினைச்சாங்களோ, கர்த்தர் சொல்றாரு இந்த ஆண்டு எப்படி செழிக்க போறீங்களா? பனை. என்ன பனை? எங்க இருக்கிறது? லீபோனில் உள்ள பனை. நன்றா கவனிக்க வேண்டும். இந்த லீபோன் என்பது ஒரு இடம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்க வேண்டும். பாகிஸ்தான் தேசத்துல. இதோடைய தன்மையை பாத்தீங்கன்னா இந்த மரம் அவ்வளவு உயரமான மரமா. இது வேறு பாத்தீங்கன்னா தண்ணி எங்க தானாவே பறந்து போகும். இதோட தன்மை 5000 பேர் போய் குடியிருக்கலாம் அதுக்குள்ள போய். இது காற்றுல உரசும் போது ஸ்மெல், வாசனை வெளியே வரும். அது சொல்ற லீபோன் உள்ள பனையை போல், கேதுரு மரத்து. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உயர்ந்த இடம் வளரக்கூடியது. அப்போ மலைப்பகுதி, மலை என்பது ஜெபிக்கிற பிள்ளைங்க, தேவ சமூகத்தை விழுந்து கிடந்த பிள்ளைங்களை இந்த ஆண்டு கடவுள் பனையை போல மேல செழிக்க போகும். முதல் செழிப்பு பூமிக்கு. ஆமென். 2வது செழிப்பு கவனிக்க வேண்டும், அநேகர் ஆணு பார்க்கக்கூடிய செழிப்பு. வீட்டுக்கு போன ஒரு பச்சை தண்ணி கொடுக்கல, அவ்வளவு மனுஷன் உங்ககிட்ட அவங்க பாதுகாப்பை கேட்கப்பார். அற்புதமான தேவன். எந்த ஒரு சத்துரு தடை இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு கவனிக்க வேண்டும், பனையை போல் செழி. அந்த செழிப்புக்கு என்ன ரகசியம் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். கையை தட்டுங்களா ஐயா. அம்மா, செழிப்பு எப்போ வருதான்? அவருடைய நாள். அப்போ இந்த வருஷம் கர்த்தருடைய நாள். இந்த வருஷம் கர்த்தருடைய வருஷம். அவர் ரத்தத்துல கழுவப்பட்டு அவர் நம்பி இருக்கிற பிள்ளைங்க கேதுரு மரத்தை போல, உறுதியான மரத்தை போல. ஆமென். உங்களை இப்படி பார்த்தவங்க இப்போ இந்த ஆண்டு என் பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ண போற ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த வருஷம் ஆமென். இந்த ஆண்டு கர்த்தருடைய நாள்.
இந்த லீவோனு என்பது ஒரு இடம். இந்த இடத்துல தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். ஜெபம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அவரே நம்பி கொடுப்பார் 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 கொடுப்பார், வரோம் 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 நம்பி சோர்ந்து போய் பல பேர் திட்டி காரி துப்பிட்டு போனவங்களாம் இந்த தொடங்கிச்சு. ஆமென். உங்க ஊழியம் படர்ந்து மேல போகும். எஸ், அன்னைக்கு விசுவாசி உள்ள வரப்போறான், ஆச்சரியப்பட போறான். அடுத்தது பாருங்க, கவனிக்க வேண்டிய இதோடைய என்ன ரகசியம். அதே சங்கீதம் 92:13 வாசித்து, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். முதல் இடம், இரண்டாவது மலை, மூன்றாவது ஆலயம். இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிற நோக்கம் நீங்க ஆலயத்துல கட்டப்படணும், ஆலயத்துல நடப்படணும், அப்படின்னு ஐக்கியப்படணும். இந்த மரத்துடைய தன்மை சொல்றாங்க. 15 வாசிங்கம்மா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. ஏன் வயசாகுது இல்ல புடி ஓட்டம் ஓடணும் ஊழியத்துல. என்ன போல யார் கஷ்டப்படுறான், காயில போறேன் நீ நேருகிற முடியல. கடவுள் சொல்றாரு முதிர் வயதிலும், அப்படின்னா தள்ளாடின வயதுல கூட கனி எதிர்பார்க்க முடியாதுமா. ஆனா கனி கொடுக்கிற மரத்தை போல இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை வைக்கிறார். இந்த வயசானவங்க திருதர்சனம் சொல்றேன், வயசானவங்க சொல்றேன் திருதர்சனம். ஆமென். இந்த மரத்துடைய தன்மை பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டுமா, 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு வளரும். அதை அழிக்கக்கூடிய சக்தி. அதனாலதான் சாலமோன் பாருங்க அந்த மரத்தை கொண்டு போய் ஆலயத்தை கட்டணும். அவ்வளவு பேர் தீர்க்கதரிசி யாரு, பீலையா, அவன் சொல்றான் திருதர்சனம், நீங்கள் கேதுரு மரத்தை போல இருப்பேன்றான். வாசிங்க என்ன 24 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த 6 வாசிங்கம்மா. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இவன் யாருன்னா சபிக்க வந்தவன். பணத்துக்கு ஆசைப்பட்டு, நகைக்கு ஆசைப்பட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சபிக்க வந்தவன் பார்க்கறான். இந்த ஜனங்க எப்படியாப்பட்ட ஜனங்களா, கர்த்தர் நாட்டப்பட்டு எங்க தண்ணி வருது பாருங்க வெளிப்பாடு. கேதுரு மரத்தை இது அழிக்க எந்த சக்தியாலே முடியாது. ஒருவேளை வியாதி நிமித்தம் உங்க சரீரம் பாடுபட்டு கொண்டிருக்கலாம், பிரச்சனை நிமித்தம் போயிட போறணும் கவனிக்க வேண்டும். டாக்டர் முதல் சொன்ன வார்த்தை, தூங்கலன்னா முதல் முகம் கருப்பாயிடும். எனக்கு கருப்பாவில, எனக்கு கலர் ஆயிருந்தாங்க. ஆமென். அதான் உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம். சரிங்களா, கவனிக்க வேண்டும். முதல் பூமி செழிக்கும், இரண்டாவது உயர்வின் செழிப்பு, மூன்றாவது கனி கொடுக்கிற செழிப்பு. இப்ப நீங்க இருக்க போற தன்மையை பேச. சரிங்களா, முதல் வேறு கொண்டு என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, தேவரீர் நீ சொன்னீரே ராமாலா தாக்கா, என் வீடு போயிடுமோ, என் பிள்ளை விட்டு போயிடுவானோ, என் மனைவி போயிடுவானோ, அப்படி பிரச்சனை இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உதிராது, உன் வீடு போவாது, உன் சரீரம் போவாது, உன் குடும்பம் போவாது, உன் சொத்து உன்னை விட்டு போகாது. ரிபானா சந்தாலா ஓரா பானிச். நீ அவரை நம்பி இருக்கிறம்மா, ஒரு நொடியில கூட அற்புதம் அவர்கள் செய்யும். அதெல்லாம் பிசாசுடைய புத்தி. அதெல்லாம் நீங்க இல்ல சொல்லி லைஃப் ஃபுல்லா பிச்சை தான் இருக்கும். நீ கடவுள் வார்த்தை மாத்துறாரு, நீ கர்த்தரை நம்பு, விசுவாசி நம்பி ஊழியம் பண்ணாத. இவன் கொடுப்பான் கூட அவன் சொல்லிட்டா ஒருத்தன் கொடுக்கலன்னா கவலைப்படாதீங்க. உனக்கு அடுத்தவன் இப்ப 10,000 கொடுத்தானா அடுத்த 20,000 கொடுக்க மாதிரி செய்வேன். அதே நம்ம அப்பாவுடைய வேலை. ஆமென். சரி, எத்தனை பிளெஸிங் அன்னைக்கு இந்த வருஷம். வற்றி போகாத இலை உதிராத மரம், இரண்டாவது உயர்ந்த செழிப்பு, மூன்றாவது கனி கொடுக்கிற செழிப்பு. இது கர்த்தருடைய வருஷம். இது கர்த்தருடைய வருஷம். எல்லாம் வாய்த்து கொஞ்ச நேரம் சொல்ற நன்றி கப்பா பாபா சொல்லும் போது பிரசன்ஸ் இறங்கி வருதுனப்பா. ரீ எல்லாம் வாய்த்தது. இது என்னுடைய ஆண்டு, கர்த்தருடைய ஆண்டு, என்னுடைய ஆண்டு, கர்த்தருடைய நாள், என்னுடைய நாள்.